எப்பொழுதும் என் பேச்சை நான் தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை பிரார்த்தனையாக சொல்லி தொடங்குவது வழக்கம். இன்றைக்கும் நான் அந்த வார்த்தையை சொல்லியே தொடங்குகிறேன். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சொல்லை நான் சொல்லி கேட்டு பழக்கமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படியே என் பேச்சை தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இதோ இந்த நிமிடங்களில் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் சில சிந்தனைகளோடு நிற்கிறேன். புத்தகம் என்ன செய்யும் என்பது எனக்கிடப்பட்ட தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய நல்லாசிரியர் புலவர் ராமலிங்கம் அவர்கள் புத்தக வாசிப்பு குறித்தும் அதன் பலன் குறித்தும் சரியாக 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். 6 மணிக்கு மேடையை கொடுத்திருந்தா 7 மணிக்கு முடிச்சிருப்பார். 7:30 மணிக்கு கொடுத்தீங்க, அதனால 8:30 மணிக்கு முடிச்சிருக்க. ஆனா ரொம்ப திறமையான மனிதர். பேசி முடிச்ச உடனே கிளம்பிட்டார். நீங்கள் எல்லோரும் தங்கி அடுத்த பேச்சாளருடைய பேச்சை கேட்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தகத்தை பற்றி பேசுவது என்றால் எனக்கு நிரம்ப பிடிக்கும். ஏனென்றால் புத்தக வாசிப்பினால் பல உயர்வுகளை வெற்றிகளை அடைந்தவள் நான். இன்றைக்கு இந்த புத்தகம் வாசித்தால் உங்களுக்கு அது என்ன செய்யும் என்பதனை என் வார்த்தைகளில் நான் சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு 5வது நாளா? 5வது நாள். நிறைய கடைகள் விரித்திருக்கிறார்கள், புத்தக கடைகள். இந்த புத்தகங்களை வாங்குகின்றவர்களை பார்த்து நான் எப்பொழுதும் சொல்ல விரும்புகின்ற சொல், எனக்கு கிடைத்த இடம் தஞ்சை. தஞ்சை புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன் நான். ஏதோ ஒரு பொன்மொழி எழுதி போட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது அந்த பொன்மொழி. மனசை என்னமோ பண்ணிருச்சு. அதை ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் புத்தக திருவிழாவிலும் நான் சொல்லுவது என்னுடைய வாடிக்கை. அந்த பொன்மொழி என்ன தெரியுமா? புத்தகம் வாங்குகின்றவர்களை பார்த்து ஒரு மேனாட்டு அறிஞன் சொன்ன ஒரு பொன்மொழியை அவர்கள் பொதித்து வைத்திருந்தார்கள். அது இப்படி சொல்கிறது, என் தோழமைகளே, நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ காசு கொடுப்பது எல்லாம் புத்தகத்திற்கான அச்சு கூலியும் காகித கூலியும் தானே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று அந்த பேரறிஞன் சொல்லி இருந்தார். சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? இன்றைக்கு நான் சில வெற்றிகளை அடைந்திருக்கிறேன் என்றால் இந்த புத்தி காரணம். இந்த புத்தியை நான் எப்படி தீட்டிக் கொண்டேன் என்றால் வாசிப்பின் மூலமாக தீட்டிக் கொண்டேன். வாசிப்பு என்ன செய்யும் என்றால் முன்னால் இருக்கின்ற மனிதனுடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பதனை அவன் உச்சரிக்கின்ற மொழியாலும் அவன் உச்சரிக்காமல் இருக்கின்ற மௌனத்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உனக்கு தரும். அதனால் புத்தக வாசிப்பை நீ கையில் எடுக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள் நிறைய பேர் புத்தகத்தை வாசிப்பது கிடையாது. நிறைய புத்தகங்களை வாங்குகிறோம். எத்தனை பேர் புத்தக வாசிப்பு பழக்கத்தை இங்கே கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டால் ஒரு 10 பேர் தான் கை உயர்த்துவார்கள். புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லை இன்றைக்கு.
ஆனால் நிறைய புத்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. நான் ஒரு பெரும் ரகசியத்தை சொல்லுகிறேன் குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, என் தமிழ் உறவுகளே, புத்தக வாசிப்பு என்பது ஏற்கனவே நீங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுக்கின்ற சுவர்களை இடிக்கக்கூடிய சிந்தனையை அது தரும். எனக்கு தந்திருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன். சில வார்த்தைகள் பெரியவர்கள் புத்தகங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடினேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு நூலகம் கட்டுவேன். இது மகாத்மா காந்தி. சரி, நம்ம தாத்தா என்ன சொன்னார்? தந்தை பெரியார் பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். இது தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தார் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றான் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? அப்பா குழந்தைகளே கவனம். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் சொன்னான் புத்தகம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு அது புத்தகம் என்பது. நான் இங்கே நிறுத்துகிறேன். தான் வாழ்க்கையில் வாழ்ந்த அனுபவங்களை எழுதி போன இடங்களிலெல்லாம் பெற்ற அனுபவங்களை ஓலைச்சுவடிகளிலும் தோள்களிலும் எழுதி வைத்திருந்தான் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னன். அவன் 14ஆம் எகிப்திய மன்னர் பாரோன். அவன் அடுக்கி வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடிகளும் தோள்களும் நிறைந்த அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்திருந்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம். மன மருத்துவ நிலையங்கள் இவையெல்லாம் வெறும் புத்தக கடைகள் அல்ல. அவை எப்படி நீங்கள் அதை போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஊக்கமளிப்பதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஒருவரிடம் கேட்டார்கள், நீங்கள் புத்தகத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை சொல்றேன், இன்று இரவு தூங்க மாட்டீங்க. நீங்க இதை யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் இருந்து கொள்கிறேன். புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதியுங்கள். நெல்சன் மண்டேலா. அது மட்டும் அனுமதிங்க போதும்னா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன லட்சக்கணக்கான புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லின் சாப்ளின். நான் வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித் தரும் ஆகச் சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான் என்கிறார் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்டபொழுது புத்தகம் என்றால் மார்ட்டின் லூதர் கிங். புக்ஸ். நான் இங்க நிறுத்துறேன். உலகத்தில் ஒரு போர் ஒரு நிலத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது என்றால் அங்கே முதலில் அழிக்கப்படுவது நூலகம்தான் என்று வரலாறு சொல்கிறது. வரலாறு அழிக்கப்பட வேண்டும் என்றால் நூலகங்கள் மீதுதான் குறிவைக்க வேண்டும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, புத்தகங்கள் எப்படி மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றன என்று யோசிக்கின்ற பொழுது நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள். அவன்தான் என் வழிகாட்டி ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? நான் இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதை கூட கலெக்டர் தான் கொடுக்க போற. உலகத்தில்
இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார் டெஸ்கார்டஸ். போதும் என்று நொந்து போய் இளைய குழந்தைகளே, போதும் என்று நொந்து போய் புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்கிறான் இங்கர்சால். ஒரு புக் வாசிக்க ஆரம்பி, முடிக்கிற வரைக்கும் பார், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். அது சாதாரண கதை புத்தகமாக கூட இருக்கட்டும். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசகன், ஆஹா, உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்கிறான் ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. சிக்மண்ட் ஃப்ராய்டு. புத்தகங்களை வாசிங்க, அதுதான் மனதிற்கு மருத்துவம். பாருங்களேன், பழங்காலத்திய மகா புருஷர்களை நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா? புத்தகங்களை கையில் எடுங்கள் என்கிறார் மாசேதுங். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. ஏதோ இவர்கள் எல்லாம் சும்மா போற போக்கில் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். ஆனால் புத்தகம் குறித்து இந்த வரலாற்று அறிஞர்கள், சான்றோர்கள், சாதனையாளர்கள் எதை சொன்னார்கள்? நான் வாசித்த ஒரு புத்தகத்தை சொல்றேன் உங்களுக்கு. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எது மேடம்? ஏன்னா அவங்க வாங்கிக்கலான்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு புத்தகமும் நம்மை ஏதோ ஒரு வகையில் வழிபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நான் வலம்புரி ஜான் அவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் சொல்வார், எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல. எந்த நூல் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். நான் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கேன். ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், இதோ இளைஞர்களுக்காக இந்த சிந்தனையை தூவுகிறேன். விதைகள் தான். டான்ஸ நீங்க 8:30 மணிக்கு மேல வச்சிருக்கணும், கிரௌட் இருக்கும். பேச்ச 6 மணிக்கு தொடங்கிருங்க, நாளையில இருந்தாவது. கேட்கின்றவர்கள் அவர்களை டயர்டாக்க கூடாது. 1 மணி நேரமா நானும் டயர்டா தான் உட்கார்ந்துருக்கேன். கேட்க கேட்க டயர்டு. மிக மிக கவனம். நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் தோழமைகளே. என்னை பொறுத்த அளவில் நான் பைபிளை வாசிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் குரானை வாசிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உபனிஷதங்களை வாசிக்கிறேன், ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நூல்கள் தானே, வாசியுங்கள். யாரோ ஒருவர் சொல்லுகின்ற சிந்தனையை விட நான் அனுபவித்த அந்த சிந்தனைகளை உள்வாங்குவதில் புத்தகம் என்னை வேறு தளத்திற்கு அழைத்து செல்கிறதா இல்லையா? இப்பொழுது சமீபத்தில் நான் படிச்ச ஒரு புத்தகத்தை சொல்றேன். பைபிள்னு அதுக்கு பேரு. படிச்சேன். அதுல ஒரே ஒரு பகுதி, அந்த பகுதி என்ன நிறைய நாள் யோசிக்க வச்சிருக்கு. மதம் சார்ந்து அதுல எதுவுமே இல்லை. நான் சொல்ல போற கருத்துல மதம் சார்ந்து எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நானே சொல்ல மாட்டேன். மனிதனின் வாழ்க்கை சார்ந்த கருத்து. இப்படி தொடங்குதுங்க அந்த வசனம். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். சரியா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். கல்வி என்பது செவிச்செல்வம். பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நான் அலர்ட் ஆயிட்டேன். ஏன்னா கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பிள்ளைகளே? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இதை மூடிக்கலாம், இதை மூடு பார்ப்போம். இங்க ஏதாவது விஷம் போனா முறிவு இருக்கு,
இங்க விஷம் போனா முறிவு இல்லை. நல்ல சொற்களை கேட்டல். என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? இப்படி சொல்றவங்க எத்தனை பேரை நம்ம கேட்டிருக்கிறோம். எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. யார் பார்த்தாலும் பர்வீன் சுல்தானா மேடம், உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன உனக்கு பிரச்சனைங்கிறியா? அடுத்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை. தூங்கும் போது உங்க பேச்சு கேட்டுட்டு தான் தூங்குறது. ரொம்ப நாளா எனக்கு ஒரு யோசனை, தூங்கவா பேசுறேன்? என் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? விழிக்க வைக்கத்தானே பேசுகிறேன். என் தோழி ஒருத்தி துபாயில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, பிரமாதமான மெசேஜ். பர்வீன் சுல்தானா, நீ நல்ல பேச்சாளி, உன் ஆன்மாவில் இருந்து பேசுகிறாய். யூனோ, இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, யூனோ உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது தூக்க மாத்திரை என்று. அது கீழே ஒன்று எழுதியிருந்தாங்க, அதுதான் மேட்டர். அவ சொல்றா, உன்னால் எதுவும் முடியாது என்று இந்த உலகம், இந்த வாழ்க்கை என்னை கசக்கி காலில் போட்டு மிதித்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தி நான் என் படுக்கையில் விழுகின்ற பொழுது தூக்கமில்லாமல் தவிக்கிறேன். அப்பொழுது என் தொலைபேசியில் நீ வருகிறாய், வந்து சொல்கிறாய், வாழ்க்கை அழகானது, நாளை விடியல் உனக்காகத்தான், சூரியன் உனக்காகத்தான் வரப்போகிறது, எழு, உன் ஒளி வந்தது, பிரகாசி என்று நீ சொல்கிறாய். நான் அமைதியாகிறேன், விடியலுக்காக காத்திருக்கிறேன். உன் பேச்சு என்பது தூக்க மருந்து தானே. சொற்கள் அப்படித்தான். ஒரு 10 நாளைக்கு முன்னால தமிழ் மொழி சார் பத்தி ஒரு 100ஆண்டு விழா வந்தது. அங்க பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் 1 வருஷமா படிச்சிட்டு இருக்கிறேன் தமிழ் மொழி ஐயாவை. படிக்கிறேங்க, அந்த ஆள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆடி போனங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இங்க பெண்கள் இருக்கிறீர்களா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் இருக்கிறீர்களா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடுமை என்பது, நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற கொடுமை என்பது ஒரு காட்டுக்குளவி போல் கொத்தி 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 நம்மை விழிப்படைய செய்கிறது என்று எழுதுகிறார். கொடுமை என்ன செய்யணும்? உங்களை தோற்கடிக்க கூடாது. யாரேனும் உங்கள் முன்னால் கொடுமையை நிகழ்த்தினால், அது உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டால், அது ஒரு குளவி போல் கொட்டி தட்டி உங்களை எழுப்ப வேண்டுமே தவிர நீங்கள் அதற்கு பலியாக கூடாது என்று தமிழொலி எனக்கு சொல்லித் தருகிறார். ஒன்றை நான் எப்படி பார்ப்பது, இந்த உலகத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது சொல்லித் தருகிறார். பாருங்க, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறதா பைபிள். அடுத்த வசனத்தை பார்த்தேன். சரி, காது இருக்குது, சொல்லு, கேட்கிற, என்ன சொல்ல போற? விதைக்க தெரிந்த ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? வார்த்தைகளை விட்டுறோம். நடுவில் எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான், எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் மனப்பாடம் ஆயிடும், மற்றதெல்லாம் விட்டுருவோம். வாசித்தால் எப்படி வாசிக்க வேண்டும்? கரைச்சி குடிச்சிடணும். பாருங்க, அது சொல்லுது, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். புரிஞ்சிருச்சா? அவனுக்கு விதைக்க தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.